தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. இன்று நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு முக்கியமான காரியத்தை தியானிக்கப் போகிறோம். நாம் ஜீவிக்கிற தேவனை ஆராதிக்கிறோம். ஒருவராய் ஞானமுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். அவருடைய வார்த்தை நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது. அவருடைய வார்த்தை அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்வதற்கான ஞானத்தை நமக்கு கொடுக்கிறது. பாருங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்ம கையில் எடுக்கணும்னா அந்த தேவனுடைய வார்த்தையிலிருந்து, அந்த ஆசீர்வாதத்தை குறித்த தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஞானத்தையும் வெளிச்சத்தையும் நாம் முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வெளிச்சத்தின் அடிப்படையில் தேவனை விசுவாசிக்க வேண்டும். அப்போது தான் பாருங்கள், அவர் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நாம் கையில் எடுக்க முடியும், சுதந்திரித்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அதனால் அவருடைய வார்த்தையை தியானிப்பது, அவருடைய வார்த்தையை கேட்பது நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பெரும் பாக்கியம். அவருடைய வார்த்தையிலிருந்து நாம் வெளிச்சத்தை வெளியில் எடுப்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரும் பாக்கியம். அல்லேலூயா. அல்லேலூயா டு ஜீசஸ். ஒரு எதிர்பார்ப்போடு இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். முதலாவது ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தகப்பனே, நீர் பெரியவர், நல்லவர், சர்வ வல்லவர், எங்களை படைத்தவர், எங்களை உருவாக்கினவர், எங்களை தாங்குகிறவர். தகப்பனே, நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுடைய ஜீவனின் பலனாயிருக்கிறீர், எங்கள் வாழ்வின் பலனாயிருக்கிறீர். எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் நீர் எங்களோடு கூட துணை நிற்கிறீர். பிதாவே, உம்முடைய பலத்தால் நாங்கள் ஜெயிப்போம். உம்முடைய பலத்தால் நாங்கள் முன்னேறுவோம். உம்முடைய பலத்தால் நாங்கள் வாழ்ந்திருப்போம், செழிப்போம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். பிதாவே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அறிவீர். அவங்களுக்கு எந்த இடத்துல என்ன உதவி தேவை என்பதை நீர் அறிவீர். உம்முடைய உதவி அவர்களுக்கு உண்டாகட்டும். நீர் அவர்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இருதயத்தின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆறுதல், உம்முடைய பலன் அவர்களுக்கு உண்டாகட்டும். தைரியம் உண்டாகட்டும். பிதாவே, வியாதியஸ்தர்கள் சொஸ்தமடையட்டும், குணமாக்கப்படட்டும், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். எந்த வியாதியும் உமக்கு பெரிதல்ல தாப்பனே. கேன்சரும் உமக்கு பெருசல்ல, தலைவலியும் உமக்கு பெருசல்ல. வானத்தை திரையை போல விரித்த தேவன், ஒருவராய் பூமியை பரப்பின தேவன். பிதாவே, உமக்கு எந்த வியாதியும் பெரிதல்ல. எல்லா வியாதிகளையும் குணமாக்க வல்லவராயிருக்கிறீர். இந்த மக்கள் எந்த விதமான வியாதியில் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாலும் தாப்பனே, இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே அந்த வியாதி நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே அவர்களுடைய சரீரத்தில் பலன் உண்டாகட்டும். பிதாவே, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல மெய்ப்பராக இருந்து செம்மையான பாதையில் நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். புல்லுள்ள இடங்களில் எங்களை அமரச் செய்கிற தேவன், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிற தேவன். பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். பிதாவே, இந்த மக்களுடைய தேவைகளை நீர் பூர்த்தி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இவர்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியேட்டும். போதுமானதற்கும் அதிகம் உண்டாகட்டும். பணத்தின் காரியங்களில் பெருக்கம் உண்டாகட்டும். வருமானங்களில் பெருக்கம் உண்டாகட்டும். பிதாவே, நீர் வானத்தையும் பூமியும் படைத்தவர். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். தாப்பனே, கடன் பிரச்சனையிலிருந்து இந்த மக்கள் விடுவிக்கப்படட்டும். கடன்கள் குறைந்து ஒன்றுமில்லாமல் அழிந்து போகட்டும். தாப்பனே, உம்மை விடுதலையோடு சேவிக்க பின்பற்ற நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இந்த மக்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிசாசின் கண்ணிகளுக்கும் மனுஷருடைய கண்ணிகளுக்கும் இவர்களை தப்புவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, போக்கையும் வரத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். நாம் ஜீவிக்கிற தேவனை ஆராதிக்கிறோம்.
நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிற தேவனை ஆராதிக்கிறோம். பாருங்கள், ஜெபம் பதில் பெற்றுக்கொள்வதற்காக செய்யப்படுகிற ஒரு காரியம். நம்ம கர்த்தரோடு உறவாடுவது அது வேற, தனி. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் அவரை துதித்து பாடி அவரோடு உறவாடுவது, இல்லை அவரோட நம்முடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை பகிர்ந்து கொள்வது, ஒரு ஃபெல்லோஷிப், ஒரு கம்யூனியன், அது வேறு, ரைட்? ஆனால் ஜெபம் தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியம். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். அப்போ நான் ஜெபத்தில் கர்த்தரை அணுகும்போது நான் ஜெபிக்கிற காரியங்களை பெற்றுக்கொள்வேன் என்ற எதிர்பார்ப்போடு தான் வர வேண்டும். ஏன்னா அவருடைய வார்த்தையின்படி அவர்கிட்ட வர்றேன். அவர் என்ன சொல்கிறார்? என் பிதாவிடத்தில் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். இயேசுவின் நாமத்தில் நம்ம கேட்கும்போது அது நமக்கு கொடுக்கப்படும். அப்போ பெற்றுக்கொள்வேன் என்ற எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு தான் நான் ஜெபிக்கவே வரணும். ஜெபித்த உடனே பெற்றுக்கொண்டேன் என்ற விசுவாசத்தோடு தான் எந்திரிச்சு வெளியில் போகணும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பும் விசுவாசமும் இல்லாமல் நான் ஜெபிக்கும்போது ஜெபம் பாருங்கள், ஒரு இட் பிகம்ஸ் ரிலீஜியஸ் சோர். அதாவது மதம் சம்பந்தப்பட்ட இந்த கிரியைகள் செய்வாங்க பாருங்க, ரைட்? எந்த நம்பிக்கையும் இருக்காது, எந்த காரணமும் இருக்காது. யாராவது ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அதனால் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ரொட்டீனாக, ரைட்? அதனால் ஒத்த பிரயோஜனம் இருக்காது. ஒரு ட்ரெடிஷனாக, ரைட், பாரம்பரிய விதமாக என்ன காரணம், ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம், அதனால் என்ன நன்மைன்றது எதுவுமே இல்லாமல் சும்மா சொன்னாங்க செய்கிறோம் அப்படின்னு செஞ்சுட்டு போகிற மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம இப்போ ஜெபித்தோம் இல்லையா, நம்ம ஜெபிச்சப்போ கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு இருக்கிறார், பதில் கொடுத்துருக்கிறார். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார், எனக்கு பதில் கொடுத்துருக்கிறார், உதவி செய்திருக்கிறார் அப்படின்ற நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டீங்க, பதில் கொடுத்துட்டீங்க, என் வாழ்க்கையில் இப்போ கிரியை செஞ்சிட்ருக்கிறீங்க அப்படின்னு ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. கர்த்தருடைய உதவி உங்கள் வாழ்வில் வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். ஆபாக்குக் 3ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனங்கள் 17, 18, 19. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா டு ஜீசஸ். இந்த வசனங்களை நம்ம இந்த புஸ்தகத்தோட ஒரு கான்டெக்ஸ்ட்டில் வச்சு நம்ம இதை தியானிக்கணும். சில சமயம் மக்கள் இந்த அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் எடுத்துருவாங்க வசனங்களை. அந்த வசனம் சொல்லாத காரியத்தை அதோடைய அர்த்தமாக எடுத்துக்கிட்டு அதை லைஃப்பில் ஒரு ஃபிலாசபி அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே என்ன சொல்ல வராருன்னு நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும்னா, இந்த புஸ்தகம் ஆபாக்குக் தீர்க்கதரிசி எழுதின இந்த புஸ்தகத்தோட அந்த பின்னணியை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை விட்டு விலகி போயிருக்கிறாங்க. அதனால் அவங்க மீது நியாய தீர்ப்பு வருகிறது. நியாய தீர்ப்பு வந்ததுனால இப்போ இந்த புஸ்தகம் எழுதப்பட்ட போது மக்கள் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணி நியாய தீர்ப்புக்கு அடியில் இருக்கிறாங்க, கோபாக்கினைக்கு அடியில் இருக்கிறாங்க. ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபம் இருக்கிறது, நியாய தீர்ப்பு இருக்கிறது, ரைட்? அப்போ எதுவுமே ஒர்க் ஆகாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. பாருங்கள், ஆசீர்வாதம் இருக்கும்போது எல்லாம் கிரியை செய்யும், ரைட்? அத்திமரம் துளிர்க்கும், திராட்சை செடி கனி கொடுக்கும், ஒலிவ மரத்தில் பலன் உண்டாகும், வயல்கள் தானியத்தை விளைவிக்கும், கிடையில் ஆட்டு மந்தைகள் தாராளமாக இருக்கும், தொழுவத்துகள் மாடு நிரம்பி இருக்கும். அதான் ஆசீர்வாதத்துடைய கிரியை. இங்கே உபாகமம் 28, ரைட்? அதில் அந்த ஆசீர்வாதங்கள் இருக்கு இல்லையா, அந்த லிஸ்ட்டை படித்து பாருங்கள். அந்த ஆசீர்வாதங்களில்
படித்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்று தெரியும், ரைட்? கர்த்தர் வந்து தன்னுடைய ஜனங்களை ஆசீர்வதித்து கனி கொடுக்கிறவர்களாக மாற்றி, ரைட், அவங்களுடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிறார், அவங்க வாழ்வில் பெருக்கத்தை கொண்டு வருகிறார், செழிப்பை கொண்டு வருகிறார்ன்றதை நம்மளால் பார்க்க முடியும். பார்த்துருவோமே, அந்த வசனங்களை கொஞ்சம் வாசிச்சிட்டோம்னா நல்லது இல்லையா? ரைட், நானாக சொல்கிறத காட்டிலும் ஒரு சில காரியங்களை கண்ணால் பார்த்து வாசிக்கிறது நல்லது. உபாகமம் 28க்கு போகலாம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். பாருங்க, கர்த்தர் பெரியவர். கர்த்தருடைய சித்தம்ன்றது வேறு, நியாய தீர்ப்புன்றது வேறு. அதாவது பாருங்கள், பாபத்துடைய விளைவு தான் நியாய தீர்ப்பு, ரைட்? அது வந்து தேவனுடைய சித்தம் கிடையாது, தேவனுடைய விருப்பம் கிடையாது. துன்மார்க்கனுடைய அழிவை கர்த்தர் விரும்புவதில்லை, அதில் கர்த்தருக்கு பிரியம் கிடையாது. ஆனால் நியாய தீர்ப்பை கொண்டு வர்றார். ஏன்னா பாவத்துக்கு ஒரு கான்சிக்வன்ஸ் இருக்குது இல்லையா, ஒரு விளைவு இருக்கிறது. பாவம்னு வரும்போது அதுக்கு ஒரு நியாய தீர்ப்பு வரும், ரைட்? ஒரு மனிதன் தொடர்ந்து அந்த பாவத்தையே செய்து கொண்டு இருக்கும்போது, அதிலேருந்து மனம் திரும்பாமல் அதிலே நிலைத்து இருக்கும்போது, இப்போ இஸ்ரவேல் மக்கள் வந்து நேற்று செஞ்ச பாவத்துக்காக இன்றைக்கி நியாயம் தீர்க்கப்படலை, ரைட்? அவன் வந்து தலைமையாக கர்த்தரை விட்டு விலகி, ரைட், தெய்வமில்லாத காரியங்களை வழிபட்டு ரொம்ப ஒரு சீர்கேடான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போய் கர்த்தர் அநேக தீர்க்கதரிசிகளை அனுப்பிச்சு அவங்கள மனம் திரும்பும்படி வலியுறுத்தினதுக்கும் எதுக்குமே செவி கொடுக்காமல் நாங்கள் இப்படித்தான் இருப்போம் தொடர்ந்து நிலச்சிருந்ததுனால 1 வருஷம் 2 வருஷம் கூட இல்லைங்க, தலைமுறையாக பல ஆண்டுகள், ரைட்? அதுடைய விளைவு அது. அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம் பாருங்கள், இப்போ ஆசீர்வாதத்தை நீங்கள் படித்து பார்த்துறீங்கன்னா 3ஆம் வசனத்துலேருந்து வாசிப்போம். நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பு செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இங்கே என்ன போட்டிருக்குது? கர்ப்பத்தின் கனினா பிள்ளைகள், 4ஆம் வசனம். நிலத்தின் கனினா இந்த நம்ம விதைக்கிறோம் இல்லையா, என்ன விதைச்சோமோ அது வந்து அறுவடையை கொண்டு வரும், ரைட்? தானியங்கள், அரிசி, கோதுமை, இப்படி பல விதமான தானியங்கள் இருக்கு இல்லையா. உன் மாடுகளின் பெருக்கம், ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்போ வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வாதத்துக்கு அடியில் இருந்திருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் என்ன உண்டாயிருக்கும்? இந்த மாதிரி ஒரு கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை உண்டாயிருக்கும், பெருக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கையும் செழிப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையும் உண்டாயிருக்கும். ஆனால் அவங்க கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் அவருக்கு விரோதமாக கலகம் பண்ணி அப்படியே தொடர்ந்து அந்த பாவத்திலேயே அந்த முரட்டாட்டத்திலே நிலைத்திருந்ததுனால அவங்க வாழ்க்கையில் நியாய தீர்ப்பு வருகிறது. அதன் விளைவாக பார்த்திங்கன்னா கனி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்து இருக்கிறாங்க. இப்போ கர்த்தர் ஆதியில் ஆதாமை உண்டாக்கின போது எடுத்த உடனே கர்த்தர் என்ன சொல்கிறது? பலுகி பெருகுங்கள், பூமியை நிரப்புங்கள். மனுஷன் ஆசீர்வதிக்கிறார். அது மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக வாழ வேண்டும் என்பது தான் கர்த்தருடைய சித்தம், அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் அதே ஆதாம் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் செய்து பாவம் செய்த போது அவன் மீது நியாய தீர்ப்பு வருகிறது இல்லையா, நம்ம அதை பார்க்குறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில். நியாய தீர்ப்பு வந்து தேவனுடைய சித்தம் இல்லை, அது மனிதனுடைய பாவத்தின் விளைவு. இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தம்னு நம்ம பார்க்கும்போது அவருடைய மன விருப்பம் என்ன, அவர் மனிதனை குறித்து என்ன விரும்புகிறார், அவருடைய இருதயத்தின் ஆலோசனை என்ன. இப்போ பாருங்கள், இஸ்ரவேல் ஜனம் தொடர்ந்து பாவத்தில் நிலைத்திருக்கும்போது கூட திரும்ப திரும்ப கர்த்தர் தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவர்கள் மனம் திரும்பும்படி அவர்களுக்கு போதிக்கிறார். ஏன்? அவர்கள் அழிந்து போவது கர்த்தருக்கு விருப்பம் அல்ல. அவங்க கெட்டு போகணுன்றது கர்த்தருடைய சித்தமே கிடையாது. அவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் அத்தனை தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ நீங்கள் வந்து இந்த பாயிண்ட்டை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு தான் இந்த வசனங்களை நம்ம வந்து இந்த ஆபக்குக்கில் இருக்கிற அந்த வசனங்களை நம்ம தியானிக்க வேண்டும். அப்போ தேசமெங்கும் பாருங்கள் ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலை இருக்குது. எங்கே திரும்பினாலும் கனி இல்லாத ஒரு சூழ்நிலை, ரைட்? கனி அப்படின்ற அந்த ஒரு காரியத்துக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்குது அங்கே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆபக்குக் தீர்க்கதரிசி இப்படி சொல்லுகிறார், எங்கே திரும்பி பார்த்தாலும்
கனி இல்லாத ஒரு சூழ்நிலை, செழிப்பில்லாத வறண்ட ஒரு சூழ்நிலை, நிரம்பி இருக்க வேண்டிய காரியங்கள் இப்போ வெறுமையாக இருக்குது. இப்போ ஆதியில் பூமி வெறுமையாக இருந்துச்சுன்னு வேதம் போட்டிருக்கு பாருங்க. ரைட், பூமி எப்படி இருந்ததாம்? இருண்டு இருந்ததாம், வெறுமையாக இருந்ததாம். ரைட், ஜீவராசிகள் வசிக்க தகுதியில்லாத ஒரு இடமா இருந்துச்சு. ஆனால் அந்த பூமியை தான் கர்த்தர் ஜீவனால் நிரப்பினார் இல்லையா? ஹல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்குறோம், இப்படிப்பட்ட ஒரு 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 வறண்ட சூழ்நிலையில் ஆபக்குக் தீர்க்கதரிசி இப்படி சொல்லுகிறார், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இந்த பாயிண்ட்டை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இதை எடுத்துக்கணும். அநேக பேர் இந்த சூழ்நிலைகள் இல்லையா, சூழ்நிலைகள் நல்லா இருந்தால் சந்தோஷமாக இருப்பாங்க. சூழ்நிலையில் கொஞ்சம் மாற்றம் வந்துச்சு, ஏதோ கொஞ்சம் பிரச்சனை வந்துருச்சு, இல்லை ஒரு சில குறைவுகள் உண்டாயிருச்சு, எதிர்ப்புகள் வந்துருச்சு அப்படின்னா அப்படியே சந்தோஷம்லாம் போயிடும், முகம் வாடி போகும், சமாதானம் போயிடும், ஒரு ஜீவன் இருக்காது, எதுவுமே இல்லாத அப்படியே வத்தி போன ஒரு முகம் முகம் சரீரம் எல்லாம் அப்படியே வத்தி போகும். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, எதிர்ப்பின் மத்தியில், மோசமான சூழ்நிலையின் மத்தியில் நீ சந்தோஷமாக இரு. இப்போ உதாரணமாக பாருங்கள், இந்த பிரின்சிபல் நீங்கள் பைபிள் முழுசாக பார்க்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு விரோதமாக மக்கள், அதாவது சுவிசேஷத்தின் நிமித்தமும் இயேசுவின் நிமித்தமும் உங்களை மக்கள் எதிர்க்கும்போது, ரைட், உங்களை வேண்டான்னு ஒதுக்கி வைக்கும்போது, உங்களை துன்புறுத்தும் போது, உங்களை உபத்திரவப்படுத்தும் போது மகிழ்ந்து களி கூறுங்கள்னு சொல்கிறார். இப்போ யாருக்கு இங்கே பிடிக்கும்? யாராவது நீங்கள் எங்களுக்கு வேண்டாம், எங்கள் கூட சேராத, உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு மக்கள் பேசும்போது அது இருதயத்தை பாதிக்கும் இல்லையா பொதுவாக? ரைட். ஏன்னா பொதுவாக மனுஷன் மக்களோடு இணைந்து வாழ படைக்கப்பட்டவன். ரைட். குடும்பம் இருக்கணும், சொந்தக்காரங்க இருக்கணும், நண்பர்கள் இருக்கணும், அக்கப்பக்கத்தாரெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு விருப்பம் பொதுவாக ஜனங்களுக்குள்ளே இருக்கும். அப்போ யாராவது அந்த கூட்டத்தில் இருக்கிற யாராவது நீ எனக்கு வேண்டாம், உன்னை நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம், இப்போ பிள்ளைகள்லாம் ஸ்கூலில் படிக்கிறாங்க, நீ எங்கள் கூட சேராதரா, நான் எங்கள் செட்டில் நீ கிடையாது அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் மனசெல்லாம் எவ்வளோ பாதிக்கப்படும் இல்லையா? அப்படி அந்த மாதிரி ஒதுக்கி வச்சுட்டா யாருக்குமே இங்கே சந்தோஷம் இருக்காது இல்லையா? கஷ்டப்படுவாங்க, மனசு பாதிக்கப்படும், சோகமாயிடுவாங்க. ரைட். அந்த நேரத்தில் நம்மளை சேர்த்துக்கிறதுக்கு வேறு யாரும் இருக்க மாட்டாங்களா, நம்ம கூட இணைந்து நிற்பதற்கு வேறு யாரும் இருக்க மாட்டாங்களான்லாம் மனசு தேடும் இல்லையா? ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அவன் உன்னை ஒதுக்குறானா அதை பற்றி சங்கடமே படாத. ரைட். கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களிக்கூர். ரைட். ஜாலியார். ஏன்? உன்னுடைய பலன், உனக்காக கர்த்தர் வைத்திருக்கிற பலன் பெருசுன்றார். ரைட். நீ அந்த எதிர்ப்பின் மத்தியில் நீ என்னை இறுக பற்றி கொண்டு நான் தான் வேணும்னு நிற்கிறீல, அதனால் உனக்கு மாபெரும் பலன் கொடுக்கப்படும் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார் இல்லையா? நீங்கள் நம்ம அப்போஸ்தலர்கள்லாம் பார்த்தோம்னா அவளை கூப்பிட்டு வச்சு ஏதோ கிரிமினலை விசாரிக்கிற மாதிரி விசாரித்து, அது என்னமோ அவங்க தேச துரோகம் பண்ண மாதிரி அவங்கள போட்டு அடித்து ரைட் துவைச்சு அனுப்புகிறாங்க. ஆனால் அவங்களாம் பார்த்திங்கன்னா, கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் நான் துன்பப்பட்டேன், நான் உபத்திரவப்படுத்தப்பட்டேன் அப்படின்னு அவங்க சந்தோஷப்படுறாங்க. ரைட். அவங்க அதை ஒரு ப்ரிவிலேஜாக, ஒரு ஹானராக எடுத்துக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் நான் இப்படி உபத்திரவப்படுத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களாம் சந்தோஷப்படுறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்படிப்பட்ட ஆட்களை என்ன பண்ணுறதுன்னு பிசாசுக்கு ஒன்றுமே தெரியாது. வேதம் போதிக்கிறது கர்த்தருக்குள் நம்ம சந்தோஷமாக இருக்கிறது தான் நம்முடைய பலனா. நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் வாசிப்போம். நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். பாருங்கள், கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பது தான் நம்முடைய பலன்.
பாருங்கள், பிரச்சனைகளுடைய ஒரு நோக்கம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, நம்முடைய பலனை அப்படியே உறிஞ்சு எடுப்பது தான் அந்த பிரச்சனைகளின் நோக்கமாக இருக்கிறது. ஒரு பிரச்சனை வந்தபோது நீங்கள் அதை பற்றி பயப்படாமல், கவலைப்படாமல், சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் அதை எதிர்த்து நிற்கும்போது அந்த பிரச்சனையால் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. பிசாசுக்கு உங்களை என்ன பண்ணுறதுனே தெரியாது, ரைட்? ஏன்னா அவனுடைய முயற்சியை நீங்கள் தோக்கடிச்சிட்டிங்க. பாருங்கள், நீங்கள் பலத்தோடு இருக்கும்போது அவனால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ உங்களை வீக்கன் பண்ணணும், பலவீனப்படுத்தணும் அப்படின்னா அவன் என்ன பண்ணுறான், பல சூழ்நிலைகளை உருவாக்கி, பிரச்சனைகளை உருவாக்கி, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சந்தோஷத்தை அவன் குலைக்க விரும்புகிறான். நீங்கள் வருத்தப்பட்டு வாடி போய் வதங்கி போய் பலனற்றவர்களாக இருக்கணும் அப்படின்னு அவன் விரும்புகிறான். அது நடக்காத போது அவன் தோற்று போகிறான். உங்களுடைய சந்தோஷத்தை அவனால் திருட முடியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரைட்? உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் அவனால் திருட முடியாது. ஹல்லேலூயா. நீங்கள் கடினமான சூழ்நிலைகளின் மத்தியில், பிரச்சனைகளின் மத்தியில் பவுலும் சீலாவையும் போல இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆசீர்வாதத்தை அவனால் நிப்பாட்ட முடியாது, உங்கள் ஊழியத்தை நிப்பாட்ட முடியாது, நீங்கள் கர்த்தரால் பயன்படுத்துவதை நிப்பாட்ட முடியாது. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தில் பவுலும் சீலாவையும் கைது செய்து சிறையில் அடைக்கிறாங்க இல்லையா? அவங்க பார்த்திங்கன்னா எந்த தப்பும் பண்ணலை. ஒரு குறி சொல்கிற பெண், அவங்க பின்னாடியே பிசாசின் மூலமாக அவங்களை குறித்து இவங்க தான் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அப்படின்லாம் சொல்லி அவங்க பின்னாடியே அவங்கள ரொம்ப மனக்கிளேசமடைய செய்கிறார், ரைட்? ஒரு பவுலும் பார்த்திங்கன்னா பல நாட்கள் பொறுமையாக இருந்தார், ஒன்றும் செய்யலை. இந்த பெண் இவங்க பின்னாடியே அவங்கள பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் பவுல் ஒன்றும் பண்ணலை. ஆவியானவருடைய ஏவுதல் இல்லாமல் அவர் எதையுமே செய்யலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆவியானவருடைய அந்த ஏவுதல் உண்டான உடனே அந்த பெண்ணுக்குள்ளே இருந்த அந்த பிசாசு இருக்கு இல்லையா, அந்த குறி சொல்கிற பிசாசு, அதை விரட்டி விட்டுறாரு. அந்த பெண் மூலமாக லாபம் சம்பாதித்த ஆட்களுக்கு இப்போ அவங்களுக்கு லாபம் வராது, பணம் வராது, வருமானம் வராது அப்படின்ன உடனே இவங்க மேலே பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லி, ரைட், இவங்கள அடித்து உதச்சி, அங்கேருந்த அந்த நீதிபதிகளும் பாருங்கள், இவங்கள விசாரிக்காமல் கொள்ளாமல் என்ன ஏதுன்னு கேட்காம அடித்து தூக்கி, ஏதோ இந்த இருக்கிறதுலே மோசமான கிரிமினல்ஸ் இருக்கிறாங்களே, ரைட், குற்றவாளிகள், அதிமோசமானவர்கள், அவங்களெல்லாம் இந்த சாலிட்ரி கன்ஃபைன்மெண்ட்டுன்னு ஒன்று வைப்பாங்க இல்லையா, தனியாக வச்சுருவாங்க. யாரும் மற்ற குற்றவாளிகள் கூட பேச முடியாது, தனியாக கொண்டு போய் போட்டுருவாங்க. அந்த மாதிரி இன்னர் பிரிசன் சொல்லுவாங்க பழைய ஏற்பாட்டில், ரைட்? சரி, அந்த பழங்காலத்தில், புதிய ஏற்பாட்டில், ஆனால் அந்த காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இன்னர் பிரிசன், அங்கே உள்ள ஜெயிலுக்கு உள்ளே தனியாக இந்த மாதிரி மோசமான ஆட்களை போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்துல இவங்களை போய் மாடை கட்டுற மாதிரி கட்டி போட்டு உள்ளே வச்சிடுறாங்க. ஆனால் அதன் மத்தியில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு வேதம் நமக்கு போதிக்கிறது, ரைட்? அவர்கள் ஜெபித்தார்களாம், ரைட்? ஜெபம் மட்டும் செய்யலை, அதோடு சேர்ந்து பாட்டு பாடுறாங்களாம், கர்த்தரை துதித்து ஆராதிக்கிறாங்க. எங்கே துதிக்கிறதுக்கு என்னங்க இருக்குது? அங்கே என்ன பெரிய அற்புதம் நடந்துருச்சா? கர்த்தர் பல நாள் ஜெபத்தை, பல நாட்களாக ஜெபித்து வந்த காரியத்திற்கு இப்போ பதில் கொடுத்துட்டாரா? என்னத்துக்கு இப்போ கர்த்தரை துதித்து பாடணும்? அது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பொதுவாக மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி சூழ்நிலைனா, ஐயோ கர்த்தாவே நீங்கள் பார்க்கலையா, உங்களுக்கு கண் இல்லையா, நான் படுற பாடு தெரியலையா, என் மேலே பாசம் இல்லையா, என் மேலே அன்பு இல்லையா, ஏன் இதை நடக்க விட்டீங்க, அந்த மாதிரி ஒரு டைரக்ஷனில் போயிடுவாங்க இல்லையா. ஆனால் கர்த்தர் பவுல் சீலாவும் பாருங்கள், அதை குறித்து ஒன்றுமே பேசலை. அவங்க பேசாமல் கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, சத்தமாக ஆராதிக்கிறாங்க. எந்த அளவுக்கு சத்தமாக ஆராதிச்சாங்கன்னா, அங்கே
சிறையில் இருந்த எல்லாருக்கும் கேட்குற அளவுக்கு இவங்க வந்து உள்ள சிறைச்சாலையில் இந்த இருக்கிறதுல இன்னர் பர்சன், ரைட், உள்ள டீப்பாக பாதாளத்தில் வச்சு அவங்கள வந்து கட்டி போட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல இவங்க வந்து தேவனை ஆராதிக்கிறாங்க, தேவனை துதிக்கிறாங்க. அந்த இன்னர் பிரிசனில் மட்டும் இல்லை, வெளியில் இந்த காமன் பிரிசன் இருக்கும் இல்லையா, மற்ற கைதிகள் இருக்கிற இடம், அவங்களுக்கும் இவங்களோட பாட்டு கேட்குது. அந்த அளவுக்கு சத்தமாக பாடுறாங்க. ரைட், ஏன்? அவங்க வந்து இந்த ரகசியத்தை கற்றுக்கொண்டாங்க. ஆபாக்குக்கு போதித்த அந்த ரகசியத்தை கற்றுக்கொண்டார்கள். கடினமான சூழ்நிலைகளின் மத்தியில் தேவனுக்குள் கலிகூறணும். பாருங்கள், அங்கே ஆபாக்குக்கு பயன்படுத்தின அந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அவர் கர்த்தரை குறித்து என்ன நாமம் பயன்படுத்துகிறார்? என் ரட்சிப்பின் தேவன். யார்? என் ரட்சிப்பின் தேவன். எதில் இருந்து ரட்சிப்பு வேணும்? அங்கே எல்லாம் பிரச்சனையாக இருக்குதுங்க. சுற்றி முற்றி எல்லாம் காஞ்சு போயிருக்குது, வறண்டு போயிருக்குது, ரைட், எல்லாம் எம்டியாக இருக்குது, ஒன்றுமே இல்லை. மோசமான சூழ்நிலை, கடினமான சூழ்நிலை. இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை ரட்சிக்கிற தேவனை நான் ஆராதிக்கிறேன். இந்த சூழ்நிலைகளிலிருந்து என்னை ரட்சிக்கிற தேவனுக்குள் நான் கலிகூறுகிறேன். அதான் அர்த்தம், ரைட். அவங்க ஆராதிக்கிறது வந்து கர்த்தாவே ஒன்றுமே விளையில, ஸ்தோத்திரம், ரைட். அத்தி மரத்தில் கனி இல்லை, அதுக்காக ஸ்தோத்திரம். அப்படியா? அப்படி இல்லைங்க. பிரச்சனையின் மத்தியில் என்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிற தேவனை, என்னை ரட்சிக்க வல்லவராயிருக்கிற தேவனை துதித்து நான் அவருக்குள் சந்தோஷப்படுறேன். பாருங்கள், பிரச்சனையின் மத்தியில் தேவன் வல்லவர், தேவன் இரக்கமுள்ளவர், தேவன் அன்புள்ளவர், தேவன் என்னை நேசிக்கிறார், அவருடைய உண்மை மாறாதது, அவருடைய வார்த்தை மாறாதது, அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், இந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுவிப்பார் அப்படின்னு சொல்லி அவரை நம்பி அவரை துதித்து அவரை பாடும்போது, அவருக்குள் கலிகூறும்போது, அவருக்குள் மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் நம் சார்பாக வெளிப்படுவார். அந்த கொடுமையான சூழ்நிலைகளின் மத்தியில் தேவனை விசுவாசிக்கும் போது, என் ரட்சிப்பின் தேவன் இந்த கொடூரமான சூழ்நிலையிலிருந்து என்னை விடுவிப்பார், என் ரட்சிப்பின் தேவன் இந்த கடினமான இந்த காரியத்திலிருந்து, இந்த மாறாத இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை விடுவிப்பார் அப்படின்னு நம்பி அவரை விசுவாசிக்கிறோம் பாருங்க, அதை கர்த்தர் கனம் பண்ணுவார். அல்லேலூயா. பாருங்க, விசுவாசத்தோடு கர்த்தரை துதிக்கும்போது அது கர்த்தரை பிரியப்படுத்துகிறது. கர்த்தர் இந்த குழியிலிருந்து என்னை தூக்கி விடுவார். நான் படுகுழியில் தான் விழுந்திருக்கிறேன், என்னால் மேலே எழும்பி வர முடியல, ஆனால் இந்த படுகுழியிலிருந்து கர்த்தர் என்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்படி தான் கர்த்தருக்குள்ளே களி கூற வேண்டும். ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே களி கூறுறதுன்னா அதுதான். இப்போ பவுலும் சீலாவும் எதுக்காக கர்த்தர் அப்படி பாடுறாங்க, துதிக்கிறாங்க? கர்த்தாவே கையை உடைச்சிட்டாங்க, உமக்கு ஸ்தோத்திரம், எலும்பு முறிந்ததற்காக ஸ்தோத்திரம், கொடூரமாக வலிக்குது, வலி உயிர் போகுது, கர்த்தாவே இந்த வலிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியா? கிடையாதுங்க. கர்த்தாவே நீர் உண்மையுள்ளவர், நீர் சர்வ வல்லவர், இந்த சூழ்நிலையிலிருந்தும் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறீர். அக்கினி சூளையிலிருந்து சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோவை விடுவித்த தேவன் இல்லையா? சிங்க குகையிலிருந்து தானியேலை விடுவித்த தேவன், சிங்கங்களின் வாயை கட்டி போட்ட தேவன், தாவீதை சவுலின் கையிலிருந்து விடுவித்த தேவன், இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்தியரின் கையிலிருந்து விடுவித்த தேவன், எங்களையும் விடுவிக்க வல்லவராயிருக்கிறீர். அதான் துதி, அதான் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவது. ஹல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்க, உங்களால் மேற்கொள்ள முடியல, என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தீங்க, எதுவும் ஒர்க் ஆகலை, எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியல, என்ன செய்கிறதுன்னு புரியலை அப்படின்னு இருக்கும்போது, அதன் மத்தியில் நீங்கள் கலங்காமல் திகையாமல், என்னை படைத்த தேவன் என்னை ஆதரிக்கிறார், வானத்தையும் பூமியும் படைத்தவர் சர்வ வல்லவர் என்னோடு கூட இருக்கிறார்,
என்னை விடுவிப்பார், எனக்கு பாதையை உண்டாக்குவார், என்னை ஆசிர்வதிப்பார், நான் நல்லா இருப்பேன். கர்த்தாவே, நீர் விடுவிக்க வல்லவராயிருக்கிறீர். செங்கடலை பிரித்த தேவன், பாதை இல்லாத இடத்தில் பாதையை உருவாக்கின தேவன், எனக்கு பாதையை உருவாக்குவீர். வனாந்தரத்திலே ஆறுகளை ஓடச் செய்த தேவன், எனக்கு பாதையை உண்டாக்குவீர், என் சூழ்நிலையை மாற்றுவீர். தண்ணியே இல்லாத இடத்துல கற்பாறையிலேருந்து தண்ணியை கொண்டு வந்த தேவன், எனக்கு தீர்வே இல்லை அப்படின்ற இந்த சூழ்நிலையில் தீர்வை கொண்டு வருவீர். உம்மால் முடியும், நான் உம்மை நம்புகிறேன். நீர் என்னுடைய தேவன், என்னை கைவிடாதவர், என்னை விட்டு விலகாதவர், உண்மையுள்ளவர், மாறாதவர், எனக்காக யுத்தம் செய்கிறவர் அப்படின்னு அவரை துதித்து அவரை நினச்சி அவரை கொண்டாடும்போது பாருங்கள், உங்களுக்கு விடுதலை உண்டாகும். நீங்கள் இப்படி கர்த்தரை நம்பும்போது கர்த்தர் ஒரு காரியம் செய்கிறாராம். என்ன செய்கிறாரு? உங்களுடைய கால்களை மான்கால்களைப் போல மாற்றுகிறாராம். ரைட்? இது எப்போ உண்டாகும் தெரியுமா? நீங்கள் இந்த மாதிரி கர்த்தரை நம்பும்போது, கடினமான சூழ்நிலைகள் மத்தியில் நீங்கள் கர்த்தரை அப்படியே நம்பி இறுக பற்றி கொள்ளும்போது உங்கள் கால்களை கர்த்தர் மான்கால்களைப் போல மாற்றுகிறாராம். ரைட்? ஏன்? ரைட்? மான்கள் பார்த்திங்கன்னா கடினமான அந்த டெரைன் இருக்கும் பாருங்கள், அவங்க இந்த மலைகள், பாறைகள் நிறைந்த இடம், உயரமான இடங்கள், அதனால் மனுஷங்க மேலே ஏறி போகிறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பார்த்து நிதானமாக தான் போதும். இப்போ சமவெளியில் நடக்கிற மாதிரி அந்த மாதிரி இடங்களில் நடக்க முடியாது. காலை எங்கே வைக்கிறோம்? எனக்கு பாறைகள் கூர்மையாக இருக்கும். ரைட்? அது ஒரு ஷேப்பில் இருக்காது, கரடு முரடாக இருக்கும். ரைட்? இங்கே அது கொஞ்சம் தவறுனா தடுக்கி கீழே விழுந்துடலாம், மண்டையில் அடிபடலாம், கை கால் உடையலாம். உயரமான இடங்களில் தவறி விழுந்துட்டோம்னா உயிர் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது இல்லையா? அப்போ மனுஷங்கள் அந்த மாதிரி இடத்துல பார்த்து போகணும், ரொம்ப கஷ்டம். ரைட்? ஆனால் மான்கள் பார்த்திங்கன்னா உயரமான ஸ்தலங்களில் கூட அப்படி அழகாக, ரைட், ஒரு கிரேஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அதை குறித்து இந்த வீடியோலாம் பார்த்துருக்குறேன் பாருங்கள். அப்படியே அசால்ட்டாக என்னமோ இங்கேருந்து அடுத்த காலை எடுத்து அந்த அடுத்த அடியை எடுத்து வைக்கிற மாதிரி அது பேசாமல் கம்பீரமாக அழகாக, பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். அவ்வளோ அழகாக ஷுவராக. ரைட்? இப்போ நம்ம அந்த படிக்கட்டு இறங்குற மாதிரி அது பேசாமல் மலை உச்சியிலேருந்து இறங்கிட்டு இருக்கோம், இல்லை கீழேருந்து மேலே போகும். கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். கொஞ்சம் கூட ஒரு பயம் எதுவுமே கிடையாது, ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ நம்மளாம் பார்த்து காலை எங்கே வைக்கிறோம், ஐயோ ஒழுங்காக வை, ஐயோ இருக்க பிடிச்சிக்க, ரைட், அந்த மாதிரி இருப்போம். ஆனால் அந்த மான்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தெனாவட்டா, ரைட், நம்ம பார்க்கில் வாக்கிங் போகிற மாதிரி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அப்படி ஈஸியாக அந்த உயரமான இடங்களையும் கடினமான இடங்களையும் அது கையாளும் பாரு. ரைட்? அதில் நடக்கிறது, அது மேலே தவறுறது, ஒரு பாறையிலேருந்து இன்னொரு பாறைக்கு தவறுறது, உயரமான இடங்களை ஏறி மேலே போகிறது, இதெல்லாம் அசால்ட்டாக செய்யும். நீங்கள் கர்த்தரை இந்த கடினமான சூழ்நிலைகளின் மத்தியில் கர்த்தரை நம்பும்போது கர்த்தர் உங்கள் கால்களை மான்கால்களைப் போல் ஆக்குவார். உங்கள் வாழ்க்கையில் அந்த கடினமான அந்த உயரமான ஸ்தலங்கள் இருக்கு இல்லையா, சூழ்நிலைகள் இருக்குது இல்லையா, அதெல்லாம் நீங்கள் அந்த மானை போல் ஈஸியாக கம்பீரத்தோட அசால்ட்டாக கையாளுவதற்கு உங்களுக்கு உதவி செய்வார். ஐயோ என்ன பண்ண போகிறப்போ தெரியல, என்ன ஆக போதோ தெரியல, அச்சு போச்சு அவ்வளோதான், இது என்ன நொறுக்கி நாசமாக்கிறோம், அப்படி இல்லாமல் இது தானே நான் செஞ்சிருவேன். ரைட்? கர்த்தர் சொல்கிறார் இல்லையா, மலையே ஜெருபாபேலுக்கு முன்பாக நீ எம்மாத்திரம். ஏன்? ஜெருபாபேலுக்கு இப்போ கிருபை கொடுக்கப்பட்டிருக்குது, ஆவியானவருடைய வல்லமை இருக்குது, பலப்படுத்தப்பட்டிருக்கிறான். அதனால் அவனுக்கு முன்பாக ஒரு மலை கூட ஒன்றும் கிடையாது. ரைட்? கர்த்தர் உங்கள் கால்களை மான்கால்களைப் போல் ஆக்கும்போது அது உயரமான ஸ்தலமாக இருக்கலாம், கடினமான ஸ்தலமாக இருக்கலாம், கற்பாறை நிறைந்த இடமா இருக்கலாம், ஆபத்து நிறைந்த இடமா இருக்கலாம். ரைட்? யாராலையும் கடந்து போக முடியாத ஒரு இடமா இருக்கலாம். ஆனால் உங்களால் முடியும். நீங்கள் இதை சுலபமாக மேற்கொள்வீங்க. உங்களுக்கு தேவ கிருபை உண்டாகும், ஆவியானவரின் பலன் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ பாருங்கள், இதுக்கு ரகசியம் என்ன?
வறண்ட சூழ்நிலைகளின் மத்தியில், ஆபத்துகளின் மத்தியில், கடினமான பிரச்சனைகளின் மத்தியில் உங்களுடைய இரட்சிப்பின் தேவனுக்குள் நீங்கள் களி கூற வேண்டும். உங்கள் இரட்சிப்பின் தேவனை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்படி செய்யும்போது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை வெளியில் கொண்டு வருவார், உங்களுக்கு விடுதலையை உண்டு பண்ணுவார். பவுலும் சீலாவுக்கும் அற்புதமான காரியத்தை செய்கிறார். கர்த்தருடைய பிரசனம் இறங்கி வருது பாருங்கள் அந்த இடத்துல. ஒரு பூமி அதிர்ச்சி உண்டாகுது. இது இயற்கையாக நடக்கிற பூமி அதிர்ச்சி இல்லை, கர்த்தருடைய சமூகம் அங்கே வந்ததுனால உண்டான ஒரு அதிர்ச்சி. அந்த அதிர்ச்சியில் பில்டிங்லாம் நாசமாகி போல். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, கதவு திறக்குது, ரைட், அந்த சிறைச்சாலையின் கதவு திறக்குது, அவங்கள கட்டி போட்டிருந்த சங்கிலிகள்லாம் அவுந்து விழுது, ரைட், விடுதலை உண்டாகுது. அழிவு உண்டாகாமல் விடுதலை உண்டானது. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்படிப்பட்ட ஒரு 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 பூமி எதிர்ச்சி அதுக்கு தேவனுடைய பிரசன்னத்தினால் உண்டானது. அந்த தேவ பிரசன்னத்தில் என்ன உண்டாச்சு? விடுதலை உண்டாச்சு. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அங்கே ரட்சிப்பின் தேவன் அங்கே இறங்கி வந்தார் பாருங்க. அவங்களுக்கு விடுதலை கொடுத்தார், அவங்களை தலை நிமிரச் செய்தார். அவங்கள ஏளனமாக நினைத்த ஒரு குற்றவாளி என்ன, ரைட், அவங்கள குறித்து ஒரு மட்டமான அபிப்பிராயம் இருந்துச்சு அந்த ஜெயிலருக்கு இல்லையா? ஏன்னா மோசமான ஆட்கள்லாம் தூக்கி தான் நீதிபதிகள் அந்த மாதிரி உள்ளே இருக்கிற அந்த டஞ்சனில் கொண்டு போய் போடுவாங்க. அப்போ அவர் அப்படி தான் நினச்சிருப்பார் அவங்கள குறித்து. ஆனால் இவங்க இப்போ அவங்க தேவனுடைய ஊழியக்காரர்கள் அடையாளம் கண்டுபிடிச்சு, ரைட், அவங்கள்ட்ட கேட்குறாரு, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும், எனக்கு என்ன வழி? அவங்க இயேசுவை அடையாளப்ப காமிக்கிறாங்க பாருங்க. இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்ன ஒரு மாற்றம் பாருங்க, தலைகீழாக மாற்றிட்டார் கர்த்தர். உங்களுக்கும் அதை செய்வார். உங்கள் வாழ்விலும் ரட்சிப்பின் தேவன் வெளிப்படுவார். ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த போதனையை கேட்டதற்காக நன்றி. இந்த போதனையை நீங்கள் உங்கள் குடும்பத்தார், உற்றார், உறவினர் எல்லாருக்கும் அனுப்பிச்சி வைங்க. இந்த வீடியோ, இந்த லிங்க்கெல்லாம் அனுப்பிச்சி வைங்க. ரைட், உங்களுக்கு தெரிந்த விசுவாசிகள், உங்களுக்கு தெரிந்த ஊழியக்காரங்க எல்லாருக்கும் அனுப்பிச்சி வைங்க. அவங்களும் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.